வணக்கம். எனது யூடியூப் சேனல் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். நாம் நேற்று பேசியதில் கூறியிருப்பேன். கமல் சார் அவர்களை சிறிய வயதில் கண்டபோது அவர் கூறிய அறிவுரை, நீங்கள் ஒவ்வொருவரும் படிப்பவர்களாக இருப்பீர்கள் அல்லது வேலைக்கு செல்பவராக இருப்பீர்கள். அப்படி உள்ளவர்கள் உங்கள் வேலையை விட்டு எப்படி ஷூட்டிங் பார்க்க வருவதால் உங்களுக்கு எந்த பயனும் இல்லை. நீங்கள் முதலில் நீங்கள் இருக்கும் இடத்தையும் உங்கள் பெற்றோர்களையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். அதுவே நன்று என்று கூறினார். அத்தகைய அறிவுரை யாரும் கூறி நான் கேட்டதில்லை. ஆகவே அன்றே அவர் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு பக்தி, பாசம், பண்பு, பணிவு, இப்படி பல விஷயங்கள் ஏற்பட்டது. ஆகவே இன்று அவர் நடித்த திரைப்படத்தின் 3ஆம் பிறை என்கிற படத்தில் கண்ணே கலைமானி என்கிற பாடலை பாடியிருக்கிறேன். பாடல் பிடித்திருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நீங்கள் மட்டும் பார்த்தால் போதாது, உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களும் தெரியுங்கள், அவர்களும் பார்க்கட்டும். எனது யூடியூப் சேனலை நீங்கள் பொறுமையாக பார்த்தால் அதன் அருமை தெரியும். முழுமையாக கேட்டால் நல்லவை என்று புரியும். கமல் சார் அவர்கள் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் நாட்டு மக்களுக்காகவே துணிந்து செய்வார், துணிந்து எடுப்பார் அந்த முடிவை. அப்படி வந்ததுதான் இன்று அவருடைய அரசியல் வாழ்க்கையும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஊமை என்றால் அதில் ஒரு அமைதி, ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி. நீயே கிளிப்பேடு, பண்பாடும் ஆனந்த குயில் பேடு. ஏனோ தெய்வம் சதி செய்தது, போதை போலே விதி செய்தது. கண்ணே கலைமானே, கண்ணிமையிலென கண்டேன் உனை நானே. அந்திப்பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ஆரிராரோ, ஆரிராரோ, ஆரிராரோ. காதல் கொண்டேன், கனவினில் வளர்த்தேன், கண்மணி உனை நான் கருத்தினில் நினைத்தேன். உனக்கே உயிரானேன், என்னாலும் என்னை நீ மறவாதே. நீ இல்லாமல் எது நிம்மதி, நீதானே என் சந்நிதி. கண்ணே கலைமானே, கன்னிமையிலென கண்டேன் உனை. அந்திப்பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ஆரிராரோ, 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 ஆரிராரோ.